ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டுக்கு பட்டி மடித்து தைக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு வந்து பட்டி மடித்து எம்மிங் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெல்ட் பட்டி இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ரெடி பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறோம். பிகினர்ஸ்க்குலாம் எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோவை ரொம்ப பொறுமையாக தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்கேன். நீங்கள் புதுசாக சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக நீங்கள் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது. இப்போ நம்ம வந்து என்னென்ன தைக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இடுப்புக்கு வந்து பட்டி மடித்து அடிச்சிக்கலாம். ஆல்ரெடி வந்து பேக் பார்ட்டை நம்ம தெளிவாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். மடித்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் பார்ட்டோட உள் கிளாத்தை எடுத்துக்கலாம். உள் சைடு வந்து எடுத்துக்கோங்க. இதில் உள் சைடோட அந்த ஓரத்தில் பாருங்கள், சின்னதாக நம்ம வந்து மடித்து அடிச்சுக்கலாம். ஏன்னா குட்டியாக மடிச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிசிறு வராது. இது வந்து நீங்கள் மடிக்கும்போது உங்களால் தையல் போட முடிகிற அளவுக்கு குட்டியாக மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரே அளவுக்கு வரணும் கடைசி வரைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து தையல் போடுங்க. நான் வந்து இடுப்பு பட்டி மடித்து டாட்டும் பிடிக்கிறது எப்படிங்கிறத சொல்லி கொடுத்துறேன், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் வந்து போட்டுட்டோம். இப்போ ரெண்டாவது தையல் வந்து ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி கோடு போட்டிருப்போம். அந்த கோட்டுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு மடிச்சுக்கோங்க. இந்த தையல் வந்து ஓரமாகவே போட்டுக்கோங்க. இது வந்து அந்த சைடு வெளியில் தெரியும். அதனால் தையல் வந்து நேராக இருக்கணும் பார்த்துக்கோங்க. ஸ்கேல் வச்சு கூட கோடு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு மெஷர்மெண்ட் வந்து லென்த்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம பட்டி மடிச்சிட்டோம். ரொம்பவே ஈஸி தான். ரெண்டே தையலில் நம்ம வந்து தைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேக் பார்ட்டுக்கு பட்டி மடிச்சிட்டோம். இப்போ வந்து பேக் பார்ட்டுக்கு அந்த டாட் வந்து எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம். அதை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மார்க் பண்ணியிருக்கிறத மடித்து விட்டுடலாம். இப்போ இதுதான் நம்மளோட பேக் பார்ட்டோட அளவு. இப்போது சென்டர் மார்க் வந்து ஒன்று பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம மடிச்சிருக்கோம் பாருங்கள், அது ரெண்டுத்தையுமே சேர்த்து நீங்கள் சென்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டு தான் நம்மளோட டாட் பிடிக்கக்கூடிய அந்த இடம். இது வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே செட் ஆகும். நீங்கள் இந்த மாதிரியே நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு பக்கமும் ஒரு மடிப்பு கிடச்சிருக்கு. இதை வந்து நீங்கள் அடையாளம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நகத்தில் கீறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச் வச்சுக்கலாம். உங்களோட இடுப்பு லென்த்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். ஒருவேளை உங்களோட இடுப்பு வந்து ரொம்ப குட்டியாக சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 2.5 இன்ச் வச்சுக்கலாம். ரெண்டு சைடுக்கும் ஒரே அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல கோடு போட்டுடலாம். இதுதான் நம்மளோட இடுப்புக்கு டாட் பிடிக்கக்கூடிய மெத்தடு. இப்போ நம்ம வந்து தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸோட உள் பக்கம் எடுத்துக்கலாம். உள் பக்கம் கரெக்டாக வந்து நீங்கள் சென்டராக நம்ம கோடு போட்டிருக்கிறத அப்படி மடிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தையல் போட்டுருங்க. தையல் வந்து 2 தையல் போடணும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். கரெக்டாக தையல் போடும்போது 1/4 இன்ச்சில் நீங்கள் வந்து தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இந்த அளவை வந்து நீங்கள் உள் பக்கம் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து வெளிப்பக்கம் மார்க் பண்ணி உங்களுக்கு வந்து காமிச்சேன். இப்போ நான் வந்து உள் பக்கம் தைக்கிறனால மறுபடியும் டேப்பில் வந்து ஒரே அளவை மார்க் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிச்சிடலாம். என்ன காரணம்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது ஏற்றி இறக்கி இருந்துச்சுன்னா அது வந்து வெளியில் தெளிவாக தெரியும். அதனால் ரெண்டுத்துக்கும் ஒரே அளவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு சைடுக்கும் டாட் பிடிச்சி முடிச்சிட்டோம். இப்போ நம்மளோட பேக் பார்ட் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் டாட் பிடிச்சி எடுத்துக்கோங்க, பேக் பார்ட்டை தைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட டாட்டை வந்து நகத்தில் கீறி விட்டு உங்களுக்கு வந்து அந்த மடிப்பு இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேக் பார்ட்டை தைச்சிட்டோம் இல்லையா, அடுத்து வந்து ஸ்லீவாக மடித்து தைச்சிடலாம். ஸ்லீவுக்கு வந்து எம்மிங் கொடுப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் வந்து சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து பிகினர்ஸ்க்குலாம் எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக லைனாக வந்து நான் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு வந்து மடித்து தைக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு மார்க் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம், நம்ம வந்து ஜாயிண்ட் எல்லாம் இல்லை. ஸ்லீவுக்கு ஒரு வேளை ஜாயிண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஜாயிண்ட் இல்லை, கரெக்டான ஸ்லீவ் வந்து இருக்கு. இப்போ வந்து நம்ம மடித்து தையல் போடணும். ஆல்ரெடி நம்ம வந்து பேக் பார்ட்டை தைச்ச அதே மெத்தட் தான். இப்போ நம்ம வந்து ஓரத்தில் குட்டியாக சின்னதாக மடித்து ஒரு தையல் போட்டுடலாம். இது வந்து உள் பக்கம் தான் நீங்கள் தைக்கணும், சரிங்களா? இப்போ வந்து ஒரு தையல் போட்டுட்டோம். அடுத்ததாக அந்த அளவு நான் கோடு போட்டிருக்கேன், அந்த அளவுக்கு ஒரு தடவை மடிச்சுக்கிறேன். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய தையலை மாற்றணும். இது வந்து தையலை நடுவில் போடணும். அப்போ தான் நீங்கள் எம்மிங் வச்சுட்டு பிரித்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா எம்மிங் வந்து உடையும். இந்த தையலை பெருசாக மாற்றிக்கிட்டு நீங்கள் நடுவில் தையல் போட்டுருங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம 2 தையல் போட்டுட்டோம். அடுத்ததாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்லீவ் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஏற்றி இறக்கி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்றி இறக்கி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேனா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னென்னா இப்போ வந்து வீடியோ பார்க்க வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கும் புரியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அவங்களும் இந்த வீடியோ பார்த்து கட் பண்ணி தைச்சு கற்றுப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஸ்லீவை ரெடி பண்ணிக்கிட்டோம், பேக் பார்ட்டையும் ரெடி பண்ணிக்கிட்டோம்.
அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி பட்டியை வந்து ரெடி பண்ணலாம். நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக தைச்சு கற்றுக்கிறவங்களுக்கு அந்த பட்டி வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணுறதுக்கு வந்து வராது, டவுட்டாகவே இருக்கும். அது எப்படி தைச்சு பெரட்டணும் அப்படின்னே இருப்பாங்க. நான் வந்து சிம்பிளான மெத்தடில் சொல்கிறேன். அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக உங்களோட பட்டி வந்து ரெடி ஆகிடும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பட்டி கட் பண்ணிக்கிட்டோம். நம்மளோட கிளாத்தில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு ப்ளவுஸ் வந்து பெருசாக இருக்கும், அதுக்கு வந்து நம்மளுக்கு கிளாத்து நிறைய கிடைக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு கிளாத்து நம்மளுக்கு கிடைக்காது. அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு கலர் கிளாத்து தான் போடணும். முடிஞ்ச அளவுக்கு மேட்சிங்காக இருக்க மாதிரி ஏதாவது ஒரு கலரில் கிளாத் எடுத்து போட்டுக்கோங்க. நம்மளோட மெயின் பட்டி ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கக்கூடிய பட்டி எடுத்து அதுக்கு அளவாக இருக்கக்கூடிய கிளாத் வந்து கட் பண்ணணும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுக்கே கிளாத் இருக்கு, இதுக்கு மேட்சாகவே கிளாத் இருக்கனால நான் வந்து அதையே எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு அடியில் வந்து நம்ம இந்த கிளாத்தை கொடுத்து தான் தைக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பட்டிக்கு 3 கிளாத்து கொடுக்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பட்டி ரொம்ப திக்காக இருக்கும். அதை வந்து நீங்கள் தைச்சு போடும்போது அதோட கிராஸை வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கிளாத்துக்கு மேலே மெயின் கிளாத்து பட்டியை தூக்கி வச்சுக்கலாம். இப்போ மெயின் கிளாத்து பட்டி வைக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல பக்கத்தை உள்ளே வச்சுக்கலாம். அதாவது ரைட் சைடாக உள்ளே வச்சுக்கலாம், ராங் சைடாக மேலே இருக்க மாதிரி வச்சுக்கலாம். அப்போ தான் தைச்சு பரட்டும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பட்டியோட ஓரத்தில் தையல் போட போகிறோம். இதே மாதிரி தான் நீங்கள் 2 சைடுக்கும் எடுத்து வைக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ஃப்ரண்ட் சைடு வர்றதுக்குன்னு சொல்லி நான் வந்து கட் பண்ண சொல்லி கொடுத்துருப்பேன். ஃப்ரண்ட் சைடுக்கு வரக்கூடியதை ஃப்ரண்ட் சைடு தான் தைக்கணும். இடுப்பு சைடு நீங்கள் மாற்றி தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதனால் ஏற்றி இறக்கி வரும். அதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தையல் போட போகிறோம். 2 பட்டியும் ஒன்று மேலே ஒன்று எடுத்து வச்சிட்டோம். நீங்கள் வந்து 3 கிளாத் இருந்துச்சுன்னா 3 கிளாத்தை லைனாக வச்சுக்கோங்க. மேலால் நம்மளுக்கு வந்து மெயின் பட்டி இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். தைக்கும்போது நம்ம அந்த கரையை மட்டும் கரெக்டாக தைக்கணும். 1/2 இன்ச்சில் நீங்கள் தையல் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். கரை கிளாத்தாக இருந்துச்சுன்னா அந்த கரையை மட்டும் நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம வந்து 2 கிளாத்துக்கும் அந்த மாதிரி கரையோட ஓரத்தில் தையல் போடணும். இப்போ நம்ம தைச்சிட்டோம் இல்லையா, அடுத்ததாக நெகத்தில் வந்து கீறி விட்டுக்கலாம். நம்மளோட கிளாத்து வந்து பிசிறு இல்லாத அளவுக்கு நெகத்தில் கீறி விட்டுட்டு அந்த கிளாத்தை அப்படியே உள் பக்கம் மடித்து விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து நல்ல பக்கம் மெயின் பட்டி இருக்குது. இது அப்படியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தையல் வந்து 1/2 இன்ச்சில் ஒரு பட்டிக்கு வந்து ஓரத்தில் தையல் போடுவோம் இல்லையா, அந்த தையலை போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடு பட்டிக்கும் நம்ம வந்து நெகத்தில் கீறி விட்டு அதை அப்படியே உள்பக்கம் திருப்பி தையலை வந்து ஓரத்தில் போட்டுக்கலாம். 2 தையல் தானே தைச்சோம், நம்மளோட பட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எக்ஸ்ட்ரா தையலெல்லாம் போட தேவையில்லை. இதையே நீங்கள் வந்து அழகாக தைச்சி எடுத்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம அந்த மெயின் பட்டிக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி விடணும். இது மாதிரி நீங்கள் வந்து தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் தைச்சிடலாம், சீக்கிரமாகவும் தைச்சிடலாம். அது வந்து உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது. இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி 3 இதுவுமே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இதெல்லாம் ஜாயின் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால் நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.